ஊராட்சி என்ன பண்ணுறாங்க, பேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய பொருள் கொடுக்குறாங்க பாருங்கள். ஓகேவா, அதெல்லாம் வந்து இப்போ வந்தார் இல்லையா துணை முதலமைச்சர், அவர் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. நிறைய விளையாட்டு வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒலிம்பியாட்லாம் நடத்துனாங்க பாருங்கள். அந்த மாதிரி தேசிய அளவில் மிகப்பெரிய விளையாட்டுலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. புரியுதுங்களா? இப்போ கடைசியாக மாமல்லபுரத்தில் ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஒன்று நடத்துனாங்க. ஓகேவா, ஒலிம்பியாட் நடத்துனாங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 130 நாடுகளுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளையாட்டு வீரர்கள் வந்து இங்கே வந்து விளையாடுறாங்க. அப்போது தமிழ்நாடு வந்து என்னவோ மாறிட்டு வருதுன்னு பாருங்கள். புரியுதா? தமிழ்நாடு வந்து விளையாட்டு நகரமாக மாறிட்டு வருது. சென்னை வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிராமத்துலேயும் இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளையாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இதிலேருந்து போகாமல் கரெக்டாக இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல போய் பெரிய பிளேயராக நிற்கலாம். ஓகேவா, ஏன்னா தமிழ்நாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து விளையாட்டுக்கு நிறையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய செய்வாங்க. நீங்கள் கரெக்டாக அப்படியே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.